சேனல். நாங்கள் இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னு சொன்னால், மாங்காயில் சீனி போட்டு கறி எப்படி செய்கிறேன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். குழந்தைகள் மட்டும் இல்லாமல் பெரியவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இது நாங்கள் ரொட்டி அப்படி இல்லைன்னு சொன்னால் சோறு எதுக்கு வேணாலும் இது நல்லா சூட் ஆகும், நல்லா இருக்கும். அதை நீங்கள் இதை நான் இப்போ செய்கிற முறைக்கு மாதிரியே நீங்கள் செஞ்சு இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து டேஸ்ட் எப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் எங்களோட புதுசாக எங்களோட சேனலை பார்க்குறதா இருந்தால் நீங்கள் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாங்கள் ஈஸி மெத்தடில் தான் எங்களோட ஒவ்வொரு ரெசிபிகளையும் நாங்கள் கொடுத்துட்டிருக்கிறோம். அதனால் நீங்கள் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஹோல் ஆப்ஷன் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நாங்கள் இதை எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம். மிச்ச நேரம் எடுக்காது, மிச்சம் இன்க்ரீடியன்ட்ஸுகள் எங்களுக்கு இதுக்கு தேவைப்படாது. நாங்கள் இதை எப்படி செய்கிறேன், என்னென்ன ஸ்டெப்பாக செய்கிறேன்றதை நாங்கள் இப்போ பார்ப்போம். தேவையான ஒரு சைஸில் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. ஆகவே சின்னதாக கட் பண்ணிக்கொள்ள வேணாம். தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள், 1/4 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள். உங்களுக்கு தேவையான அளவு இனிப்புக்கு சீனி யூஸ் பண்ணிக்கோங்க. சட்டி சூடாயின உடனே 1/2 டேபிள் ஸ்பூன் மாதிரி நீங்கள் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடாவினதும் 1/4 டீஸ்பூன் கடுகு, தேவையான அளவு கருவேப்பிலை, சின்ன சைஸ் வெங்காயம் உண்டு, ஒரு அளவான சைஸ் பச்சை மிளகாய் 3. கொஞ்சம் வெங்காயம் வதங்கட்டும். வெங்காயம் வதங்கினுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் இதில் எங்களோட மாங்காய்களை ஆட் பண்ணிக்கொள்வோம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நாங்கள் ஒரு 1/2 கப் மாதிரி சின்ன கப்பால் நாங்கள் வாட்டர் ஆட் பண்ணிக்கொள்வோம். மாங்காய் இது கொஞ்சம் முத்தல் போதான்றதால நான் அவ்வளோக்கு போட்டுக்கிறேன். இல்லைன்னு சொன்னால் நீங்கள் மாங்காய் வேகிற அளவுக்கு கொஞ்சம் லைட்டாக தண்ணி விட்டுக்கோங்க. 1 கப் தான் மெயின். இல்லைன்னு சொன்னால் நீங்கள் 1/2 கப்புக்குள்ளே விட்டுக்கோங்க.
பாருங்கள் எப்படி நல்லா திக்னஸாக எப்படி வந்திக்கிண்டு இந்த அளவுக்கு வரணும். பாருங்கள் மாங்காய்களும் நன்றாக வெந்திக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்சு வேலை. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்கட மாங்காய் கறி எப்படி இருக்கீண்டு. இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் சொல்கிறத விட இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து டேஸ்ட் எப்படி இருந்துன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் இன்னும் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.